உலகத் தமிழர்கள் அனைவரையும் இன்றைக்கு சர்வதேச பலஸ்தீன விவகாரத்தை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பலஸ்தீன விவகாரத்தில் இன்றும் ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மற்றபடி என்ன விவகாரம் அப்படின்னு சொன்னோன்னா, எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. நான் வெறுப்பால் எதுவுமே எப்போதும் பேசுவதில்லை. என்னோட செய்தியை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஒரு 400 கமெண்ட்ஸ் வந்து அதில் ஒருத்தர் 2 பேர் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நம்மளை கொஞ்சம் அவங்க விமர்சிப்பார்கள். யூதர்களுக்குன்னு ஒரு மேலாதிக்க புத்தி ஒன்று உண்டு. அந்த புத்தி எப்படின்னா, எல்லா விதத்திலும் தாங்கள் தான் மேற்பட்டவர்கள். அதை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவர் யூத சமூகத்திலிருந்தான் வந்தார். மெஸ்ஸியா வருவதும் யூதர் தான். இன்றைக்கு எல்லோரும் நம்புவதும் யூதர்கள். அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்றால் எல்லாருமே யூதர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் யூதராகத்தான் இருந்தார். அவருடைய பிறப்பில் அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அவருடைய தாயை கூட அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். இப்படித்தான் அவர்களுடைய மேலாதிக்க சிந்தனை. இந்த மேலாதிக்க சிந்தனை இன்றைக்கு இவ்வளோ பெரிய சீஸ் பெயர் வந்த பின்பும் உடல்களை தேடுவதில் உண்மையிலே சிக்கல் இருப்பதாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் சொன்னாலும் ஈஜிப்டும் சொல்கிறார்கள். நாங்கள் தேடுகிறோம். பல மில்லியன் கணக்கான டன் கணக்கான உருக்குலைந்து போன நகரங்களில் அவர்களுக்கு மறதி ஏற்படுவது சகஜம்தான். என்றாலும் கூட தேடி தேடி உடல்களை எடுத்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே உடல்களை அனுப்புவதில் சிக்கல்கள் இல்லை. ஏதாவது பிரச்சனைகள் வராதா என்பதில் தான் இப்பொழுது சிக்கல். அதுதான் இஸ்ரேலுடைய ஒரு நிலை. இந்த பிணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது கூட அறிவுக்கு நாம் கேள்விதான் கேட்க வேண்டும். உயிரோடு இருக்கக்கூடிய 20 பேர்களை அனுப்பிவிட்ட பிறகு கடுமையான போரில் இறந்து போன இவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்ய முடியும்? ஆகவே இப்பொழுது பிணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். ஆகவே சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறார்கள் என்ற ஒரு புதிய செய்தியை இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படியாவது மறுபடியும் நாம் தாக்கி கொண்டு ஆட்சியிலே சில காலம் ஓடலாமா என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சிந்தனை. அதற்கு இடையில ஏராளமான ஃபோர்ஸஸ், அவர்கள் த கோலிஷன் பார்ட்னர் வித் இஸ்ரேலோடான பங்காளிகள். இந்த போரிலே நான் சொன்னேன், 100கணக்கில் பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நான் நேற்று பேசும்போது 34, 32 என்று சொன்னேன். ஆனால் 100கணக்கில் கொண்டே இருக்கிறார்கள். இது குறித்து ஒரு அறிவுஜீவிகளும் கூட சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீர்களா, இஸ்ரேல் வந்து போன பின்பு கலவரம் ஆரம்பித்து விட்டது என்று. அது கலவரம் அல்ல. சட்ட ஒழுங்கை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்கா அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவிடத்தில் கேட்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்போடு, அங்கே கொலைகள் தொடர்கிறதே, அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் அழகாக சொல்கிறார். உள்நாட்டில் குழப்பம் விளைவிப்பவர்களை நாங்கள் பெர்மிட் கொடுத்திருக்கிறோம் ஹமாஸுக்கு, அவர்கள் அதை செய்யத்தான் செய்வார்கள் என்பது போன்று அமெரிக்கா தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறது. இங்கே நமது ஆளுமைகள் சில காணொலிகளிலே பார்த்தீர்களா, ஹமாஸ் வந்து பன்றிகள் அப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது தவறில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிதலும் பார்வையும் இருக்கும். ஆக இந்த சூழ்நிலையில் காசாவில் இன்னும் சில பகுதிகள் IDF நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் வெளியேறில்லை. கான் யூனிஸிலும் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தான் ட்ரோன் தாக்குதல்களை அவர்களால் நடத்த முடிந்திருக்கிறது. ட்ரோன்களை வைத்து இவ்வளவுக்கு பின்பும் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஹமாஸ் ஒருபோதும் இவர்களை தாக்கப் போவதில்லை. ஹமாஸ் தாக்கினால் சிக்கிக் கொள்வார்கள். அது அவர்களுக்கும் தெரியும். அவ்வளவு முக்கியமான ஒப்பந்தம். தன் மக்கள் மீண்டு உருவாகி ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது அந்த தவறை நிச்சயமாக ஹமாஸ் செய்யாது. மீண்டும் நெத்தன்யாகு பல்வேறு நிலைகளில் அவர் மிரட்டல் விடுகிறார். அவருடைய பேச்சு மிக முக்கியமாக போர் முடிந்ததாக அறிவித்தாலும் ஆயுத மௌனிப்பு இதுவரை நடக்கவில்லை. சுதந்திரத்தை பேசுகிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. சமாதானத்தை பற்றி பேசுகிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. உலக மக்களுக்கு பெரிய பரிசு, இதையெல்லாம் குறித்து ஒரு யோகி பேசுவதை போன்று ஒரு மிக முக்கியமான இரத்த குளியலில் தன் வாழ்க்கை அமைத்து கொண்ட பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசுகிறார். ஊழல் வழக்குகள், எத்னிக் கிளிஞ்சிங், ஜெனோசைட்,
இதெல்லாம் தனதாக்கி கொண்ட பெஞ்சமின் நெத்தன்யாகு சமாதானத்தை பற்றியும் ஜனநாயகத்தை பற்றியும் மனிதகுல சுதந்திரத்தை பற்றியும் எல்லை மீறி போகிற பயங்கரவாதத்தை பற்றியும் 2 லட்சம் பேர்களை அழித்திருக்கிற ஒரு ஹொலோகாஸ்ட் நடவடிக்கைகளுக்கு அத்தாட்சியாக இந்த நூற்றாண்டில் நாம் பார்க்கிற ஒரு மனிதனாக அவர் சுதந்திரம், சமாதானம், போர் முறிதல் இதையெல்லாம் பற்றி பேசுவது நிறைய பேசியிருக்காரு. அதை நான் சொல்லலை, ஒரு 4-5 வார்த்தை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷத்தில் அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்றைக்கு அவர் ஊழல் வழக்குகளிலே சிக்குண்டு சர்வதேச ஜெனோசைடில் நான் நேற்று சொன்ன ஸ்பெயின் இவர் தப்பிவிடவே கூடாது என்பதில் உறுதியான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. இதற்கிடையில் மிக முக்கியமாக இந்த ஆட்சியை தாங்கி பிடித்து கொண்டிருந்த பென்காவிர் ஹமாஸ் அழிக்கப்பட வேண்டும். சரி, அது அவருடைய பார்வையில் சரிதான். அதை போன்று பொய், ஏமாளித்தனம், நாஜி பயங்கரவாதம், இது ஒரே வழி அவர்களை அழிப்பது மட்டும்தான். அவர் உடல்களை மறைத்து கொண்டிருப்பதாக ஒரு மிகப்பெரிய யூத சியோனிச தத்துவத்தின் பால் வெறுப்பை கக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பென்காவிர், நாங்கள் ஒருபோதும் சீஸ்ஃபயரை கையெழுத்து போட மாட்டோம், உடனடியாக உடல்களை திருப்பி அனுப்ப வேண்டும். காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் தற்போது வெளியேறி வருகிறது. காசா ஆயுதமற்ற களமாக, வன்முறையற்ற மண்டலமாக மாற்றுவதற்கு இப்பொழுது அங்கே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதில் கவனம் தேவை. கவனத்தை அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அபு சஹாபாப் அந்த கூட்டமைப்பின் தலைவன் அநேகமாக பிடிக்கப்படலாம். ஆயிரக்கணக்கான அந்த படைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேரை தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகிறார்கள், அவர்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள். இதற்கிடையில் கடும் போக்குவாதியான பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கும் நிதி அமைச்சர் பெசலேல் ஸ்மோட்ரிச் டு டர்ன் இன்டு த வெஸ்ட் பேங்க். அடுத்த கவனம் மேற்கு கரையை நோக்கி நகர்கிறது. அங்குதான் ஜெருசலேம் இருக்கிறது. அப்பாஸுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி அங்கே நடைபெறுகிறது. அங்குதான் பைத் அல் முகத்தஸ், இந்த மிக முக்கியமாக சாலமோனால் கட்டப்பட்ட அந்த மாபெரும் வழிபாட்டு தலம் இருக்கிறது. இதை இணைப்பது த ஸ்மோட்ரிச் மிக எங்கள் மக்களை காசாவில் குடியேற்றுவது. அவர் மறுபடியும் இவ்வளவு சமாதானம் வந்தும் உலகத் தலைவர்கள் வந்த பின்பும் பெஞ்சமினுடைய அமைச்சர் என்ன சொல்கிறார்? எங்களுடைய மக்களை காசாவில் குடியேற்ற வேண்டும். அது ஒருபோதும், அப்படி இல்லை என்றால் அது ஒருபோதும் பாதுகாப்பும் இருக்காது, அமைதியும் இருக்காது. காசாவில் இஸ்ரேல் குடியேற்றத்தை மீண்டும் வழிமுறைப்படுத்துவது மட்டும்தான் எமது நாட்டுக்கான அந்த ஒரு சமாதானத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தும் என்று பெசலேல் ஸ்மோட்ரிச் கடுமையாக வெறுப்பை கக்கியிருக்கிறார். காசா நிலம் எங்களினுடைய குழந்தை, அவர் தான் சொல்றார். காசா முழுமையாக எங்களுக்குரியது. ஏனெனில் மக்கள் குடியேற்றத்தை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அதாவது யூத மக்கள் குடியேறியே ஆக வேண்டும். அதை தவிர எங்களுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தை எப்படி பலஸ்தீனர்களுக்கு கொடுப்பது என்று மீண்டும் பிரச்சனைகளை எழுப்புவதற்கு இஸ்ரேலுடைய பெசலேல் ஸ்மோட்ரிச் நிதி அமைச்சர் பெஞ்சமின் ஆட்சிக்கான ஆதரவில் மிக முக்கியமான ஆளுமை இவர்தான். நாங்கள் நம்பிக்கை, தீர்மானம் மற்றும் கடவுளின் உதவி இவருக்கு கிடைக்கிறது. அவர் சொல்றார், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், தீர்மானமாக இருக்கும், டெட்டர்மினேஷன். நாங்கள் வி ஃபெய்த், எங்களுடைய நம்பிக்கை, கடவுளினுடைய உதவியால் தொடர்ந்து வெற்றியை நோக்கி பயணிப்போம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கும். பிரச்சார கூட்டங்களில் பேசுவதை போன்று நடக்கிறார். ஜெப கூட்டங்களில் அற்புதம் நடக்கிறதை போன்று இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். பெரும்பான்மையாக கிறிஸ்தவ சகோதரர்களும் அப்படித்தான் நம்புகிறார்கள். அற்புதங்கள் நடக்கும் என்றால் எப்படி நடக்கிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கும். தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். சரி, அவர் ஒரு நீதியானவர், நமக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையிலேயே அற்புதங்கள் நடக்குமா? பெசலேல் ஸ்மோட்ரிச் சொன்ன மாதிரி காசாவை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களா?
அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அழித்து இன்னும் வம்பு விலைக்கு வாங்க போகிறார்களா? அற்புதங்கள் நடக்குமா? வெயிட் அண்ட் சி. ட்ரம்புடைய பீஸ் பிளான் குறித்து ஸ்மோட்ரிச் கடுமையான விமர்சனத்தையும் அவர் வைத்திருக்கிறார். இதோடு நிக்கல. தனது பார்ட்டி ஒருபோதும் will not vote for the ceasefire. பிரிசனர்களுடைய விடுதலைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிற பெஞ்சமினுடைய அமைச்சர், சர்வதேச படைகள் நிறுத்தம் ஒரு முக்கிய வலை அமைப்பு என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். பென்கேவிர் அரசை விட்டுவிட்டு வெளியேறப்போவதாக மிரட்டி கொண்டிருக்கிற அந்த நேரையில் தொடர்ந்து மேற்கு கரையில் அனெக்சேஷன் குறித்து தீவிரமாக பேசுகிறார். அமெரிக்கா அந்த வார்த்தை பதமே இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. இது சர்வதேச பிரச்சனை. ஆனாலும் 2017 இஸ்ரேல் தலைநகராக ஜெருசலத்தை எப்படி ட்ரம்ப் அறிவித்தார் என்பது அவருக்கு நாம் நினைவூட்ட வேண்டியதாக இருக்கிறது. அவர் என்ன பேசுவார்னு தெரியாது. இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கிறது. 20 தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். உலகமே இந்த ஜெனோசைடை பார்த்து அதிசயித்து ஆச்சரியத்தால் அதிர்ச்சி அடைந்து உறைந்து போயிருக்கிறார்கள். இவர் சொல்கிறார், அழகான பெண் எம்மோடு இருக்கிறார். எவ்வளவு உயிர் போயிருக்கு. அந்த பொம்பளை பெண் 48 வயசு பெண், அந்த அம்மா, அவங்க இத்தாலியினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர். அந்த அம்மாவுடைய அழகில் இவர் சொக்கி போனாராம். அழகான பெண் என்கின்றார். இது தேவையான விஷயமே அல்ல. ஏனென்றால் அவர் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவர். என்ன பேசுவார்னே அவருக்கு தெரியாது. நீங்கள் சிகரெட்டை நிறுத்துங்கோங்கிறார். அது தனிப்பட்ட முறையில் சொல்லலாமே. இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராமில் ஒரு சாவரின் கண்ட்ரியினுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்காமா, உன் அழகு ரொம்ப மிச்சிருது, நீ சிகரெட்டெல்லாம் குடிக்காத அப்படின்னு சொல்லி, நீ கோபப்பட மாட்டால நான் இப்படி சொன்னான் அப்படின்னு கேட்குறாருன்னா அவர் என்ன செய்ய? பக்கத்தில் இருக்கக்கூடிய கேமர் அப்படியே ஆச்சரித்து பார்க்குறார், அதிர்ச்சி அடைகிறார். இது இன்றைக்கு உலகத்தில் பெரிய செய்தியாக போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் போகட்டும். ட்ரம்புடைய பிளான் பேச்சுவார்த்தை நடந்த போது அக்டோபர் 3 பென்கேவிரும் கலந்து கொள்ளவில்லை, ஸ்மோட்ரிச்சும் கலந்து கொள்ளவில்லை. ஆய்வாளர்கள் அமைதியை துண்டாக்குவதற்கு நடவடிக்கைகள் குறித்து இப்பொழுது ஒரு ஃப்ராக்மெண்ட், ஒரு துண்டாக்குத நடவடிக்கை வருமோ, மீண்டும் போர் வருமோ என தமது சந்தேகத்தை எழுப்பியிருப்பதில் நியாயமான காரணங்கள் இருக்கின்றது. 77 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணில் ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் ஃபோர்ஸபுளாக வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் பாலைவனத்தில் தள்ளப்பட்டார்கள். த ஆபரேஷன் யோவா பிகேன் அக்டோபர் 15, 1948 நடந்த இந்த துயரம். This changed this demographic, the balance in the Gaza. இது உண்மையிலேயே ஒரு பெரும் மாறுதலை, ஒரு டெமோக்ராஃபிக் சேஞ்சஸை உருவாக்கியது. அந்த அதிகாரி, மிகப்பெரிய ஆய்வாளர், தனது கட்டுரையில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஃபேக்கட் நடவடிக்கை என்று சொல்கிறார். அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை. அல் ஜசீராவுக்கு கொடுத்த அந்த பேச்சில் இட்ஸ் சோ கால் த ஃபேக்கட் ஆக்டிவிட்டீஸ், இதில் ஒரு கெப்டிவ்ஸ் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் உண்மை. இதை தவிர்த்து ஒருவேளை போர் வரலாம், இட் குட் ஹேப்பன், நடக்கலாம். இது ஒருவேளை இன்னும் கடந்த நடவடிக்கை விட மோசமாக ஆகிவிடுமோ என்று தனது கவலையும் அந்த ஆங்கில பேச்சாளர் அல் ஜசீராவில் குறித்து அதை அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு எனக்கே ஒரு அதிர்ச்சி அடைந்து விட்டது. இதைவிட மோசமாக வரலாம் அவர் சொல்கிறார். ஒருவேளை, அப்படி நான் உங்களுக்கு அதை அப்படியே சொல்கிறேன், ஒருவேளை போர் இனி தொடரலாம், ஒருவேளை மோசமடையலாம் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. இது ஒரு கவலைக்குரிய செய்தி தான். ஏனென்றால் இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் தோழர்களே. பிணை கைதிகளை விடுவிப்பதற்காக கூட இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கலாமோ? அவர் சொல்றார், எக்ஸ்சேஞ்ச் பிரிசனர் முடிந்த பிறகு விஷயம் முடிஞ்சது, நாங்கள் கட்டுப்படுத்தணும்னு சொல்லலாமோ? ஆனாலும் 190% அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்று நாம் நம்புவோம். ஆனாலும் இந்த கருத்துக்கள் அடிவயிற்றை கலக்குவதாகத்தான் இருக்கிறது. அமெரிக்காவுடைய சென்காம் ஆடம் கூப்பர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை நேற்று வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். The good scope he was appointed the Cooper, the interaction in between US versus இஸ்ரேல். ஆரம்பத்தில் இவர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. மத்திய கிழக்கில் இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆளுமை.
the good scope for the peace as well as அது மாதிரி the better future for Gaza people. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்றும் அவர் சொல்கிறார். We have conveyed in our concern to the mediators who agreed to work with us. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு ஹை ஆப்டிமிஸ்டிக்ஸ், மிகச்சிறந்தமான ஒரு நலச்சிந்தனை இருக்கிறது. ஃபார் த பெட்டர் ஃபியூச்சர் இன் த ரீஜன். அப்போ அமெரிக்கா சொல்வதெல்லாம் நான் நம்பத்தான் வேண்டும். அமெரிக்காவுக்கு ஒரு தவறான எண்ணம் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. யூதர்களுக்கு இருக்கலாம், பெஞ்சமினுக்கு இருக்கலாம், அவனுடைய கூட இருப்பவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவுக்கு இதில் இருக்காது என்று நாம் நம்பலாம். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய வருங்கால சிக்கல்கள் நிறைய இருக்கு. கை கொடுத்து உதவுவதற்கு அரபுகளை தவிர அவர்களுக்கு இப்பொழுது யாரும் இல்லை. போர் மண்டலமாக மாறி இருக்கிற நேரத்தில் ரெசஷன் ஏற்பட்டிருக்கிறது நாடு முழுவதும். பொருளாதார சிக்கல், தங்கம் விலை உயர்வு, இன்டர்நேஷனல் கிரைஸ், இதெல்லாம் பார்க்கின்ற போது சீனா, இந்தியா, ரஷ்யா, இது போன்று ஈரான், வடகொரியா, பல நாடுகள் அமெரிக்காவின் எதிர்ப்பாளராக நேட்டோ நாடுகளும் கூட பிரிந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய கோலியேஷன் பார்ட்னர்கள் கூட கஸாவினுடைய விஷயத்தில் அவர்களோடு கெட் அவே ஃப்ரம் யுஎஸ் முழுமையாக அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் சிந்தனை பண்ணி பார்த்து இந்த ஒரு சிறு நாடுக்காக இதை குழப்பினால், ஏன்னால் அவர்களிடத்தில் வலுவாக எரடோகனும் சரி, அல்ஃபத்தா அல் சிசியும் சரி, முகமது பின் சல்மான், ஜொர்டான் அப்துல்லா எல்லோருமே ரொம்ப ஆழமாக பேசிவிட்டார்கள். இதை கைவிட்டா நீ காலிங்கிற மாதிரி. அதற்காகத்தான் மிக வேகமாக அமெரிக்கா இறங்கி வந்திருப்பதையும் யுஎஸ்னுடைய சென்காம் ஆதம் கூப்பர், the good scope for the peace as well as a better future for the Gaza the people, we have conveyed in our concern to the mediators. நாங்கள் சொல்லியிருக்கிறோம் who agreed to the work together, எங்களோடு சேர்ந்து பணி செய்பவர்களுக்கு, the mediators, high optimistic for the better future in the region. இது அவருடைய எக்ஸ்தல பதிவு, போய் பாருங்க. நல்ல விஷயம்தான், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆகவே தான் அமெரிக்கா இந்த தவறுகளை செய்யாது. நோ ஹோம்ஸ். நேற்று ஒரு பரிதாப விஷயம், வந்த மக்களுக்கு, தெற்குலேருந்து வந்த மக்களுக்கு படுக்க வீடு இல்லை, நோ ஹோம்ஸ், நோ ஷெல்டர், நத்திங் இன் காசா, ஒன்றுமே இல்லை. பாவம், கல்கர்களுக்கு மத்தியில் குழந்தைகளை வச்சுட்டு படுத்திருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன் இஸ் அட்டர்லி ட்ராஜிக், ரொம்ப மோசமாக இருக்கிறது. யூரோப்பிய யூனியன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், டிப்ளாய் த ஹியூமனிடேரியன் மிஷன் டு ரஃபா பார்டர், நாங்கள் கண்டிப்பாக வர்றோம் அப்படின்ட்டு யூரோப்பிய யூனியன் சொல்லியிருக்கிறார்கள். நிபந்தனைகள் குறித்து யூரோப்பிய யூனியன் தெளிவாக கூறாத நிலையில் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லலை, ஆனால் செய்வோம், தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தாங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் குறுகிய அறிவிப்பும் சில உதவிகளை நாங்கள் செய்ய தயார் இந்த மக்களுக்காக அவசரகதியில் எங்கே படுப்பாங்க, இந்த செய்தியும் வந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசினது அமெரிக்காவினுடைய சென்காம் ஜெனரல் கூப்பருடைய பாசிட்டிவான ஒரு தாட்ஸ். அதை போன்று பட்டு கொண்டிருப்பவரை குறித்து எனக்கு எந்த கவலையும் எந்த அச்சமும் இல்லை என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சு. அவருடைய ஒரு கவலை, மிக விரைவாக உடல்களை கொடுக்கப்பட வேண்டும். எஜிப்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம், இணைந்து தான் தேடுகிறோம், அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்றும் எஜிப்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கம் போல பெஞ்சமின் நெத்தானியாஹு, பென் கேபர், ஸ்மோட்ரிச் அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. 1,00,000 பேரை செய்துவிட்டு மற்றொரு 1,70,000 பேரை ஊனமாக்கி 3,00,000 பேரை அழித்துவிட்டு ஹொலோகோஸ்ட் பற்றியும் மனித உரிமை பற்றியும் ஜனநாயகம் பற்றியும் பீஸ் இந்த மெசேஜ் பற்றியும் ஒருத்தர் கூறுவது ரொம்ப 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 பெஞ்சமின் நெத்தானியாஹுடைய பேச்சில் சுருக்கம். இதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது. மனித உரிமையை பற்றி பேசுகிறார், பயங்கரவாதத்தை பற்றி பேசுகிறார், ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு காவல் முழுமையாக நேற்று வந்த ஒரு காணொலியிலே நாங்கள் கண்டோம். முழுமையாக காசாவினுடைய டேக் ஓவர் பொசிஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதங்களை ஏந்திய நிலையில் நார்மல் ட்ரெஸ்ஸோடு ஹமாஸ் பல இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறார்கள். மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஷெல்டரும் இல்லை, ஹோமும் இல்லை.
இதுதான் தற்போதைய களமாக இருக்கிறது. ஒரு கவலையை நாம் பார்க்கிறோம். சர்வதேச ஆய்வாளர் ஒருவருடைய கருத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அது சற்று கவலை அளிப்பதாக இருக்கு. நிச்சயமாக நான் நம்பிக்கையோடு பயணிப்போம். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன். நன்றி.